ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குமரிச்சோலையில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அனாதை மடம் அப்படிங்கிற பிளேஸில் எல்லா வருஷமும் போடக்கூடிய எக்ஸிபிஷனோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லா வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மே மந்த் இந்த எக்ஸிபிஷன் போடுவாங்க. இந்த வருஷமும் ஏப்ரல் 7th தான் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது வந்து ஏப்ரல் 10th ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-4 days தாண்டினதுக்கு அப்புறமா தான் வீடியோ எடுக்க போனோம். இப்போ அதுக்கான டிக்கெட் வாங்க வந்திருந்தோம். டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு 70 rupees. 3 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருக்குமே டிக்கெட் எடுக்கணும். 70 rupees போட்டிருந்தாங்க. எனக்கு அது என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ இந்த அனாதை மடம் எல்லாருக்குமே தெரியும் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஹிந்து காலேஜ் பக்கத்திலே இருக்கும். அதோட அடுத்த கிரவுண்டு தான் வந்து இந்த அனாதை மடம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செட் பண்ணியிருந்தது லண்டன் பிரிட்ஜ். அந்த ஃபார்மேட்டில் அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 o'clock ரேஞ்சில் போயிருந்தோம். ஸோ இருட்டல்ல, ஸோ லைட் அந்த டைம் போடலை. இது எக்ஸிபிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. 4 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்கும். ஒரு 7 o'clock பக்கம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவும் இருக்கும். நிறைய லைட்டும் போட்டிருப்பாங்க. இப்போ அதுலேருந்து நம்ம வந்து அதுக்குள்ளாடி போயிட்டோம். உள்ளாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக செட் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சைடு செட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறமா துபாயில் உள்ள புர்ஜ் கலிஃபா மாடல் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறமா மலேசியாவில் உள்ள ட்வின் டவர்ஸ் அதையும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த ட்வின் டவர்ஸ் புர்ஜ் கலிஃபா மாடல் இருக்கும் இல்லையா, அதை சுற்றியுமே இந்த சுவர் ஃபுல்லாமே செல்ஃபி ஜோன் வந்து வச்சுருந்தாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு காமிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா புர்ஜ் கலிஃபா மாடல். பேக்கில் இருக்கிறது ட்வின் டவர்ஸ். இப்போ இங்கே வந்து குழந்தைங்க வந்து ஓட்டுறதுக்காக குட்டி குட்டி கார் மாடல் எல்லாம் வச்சுருந்தாங்க. குழந்தைங்க விளையாடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் லேட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு வீடியோ எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா லைட்டு போட்டதுக்கு அப்புறமா உள்ளது தான். அப்புறமா இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. அது ட்ரெஸ் கடைகளாக இருக்கலாம், இல்லை வந்து வீட்டுக்கு உள்ள திங்ஸாக இருக்கலாம், நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 150 rupeesலேருந்தே பேக் நிறைய இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்துச்சு. இது ஃபுல்லாக இந்த கடை ஃபுல்லாகவுமே கீ செயின் மாடலாக குட்டி பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி, பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கீ செயின் மாடல்ஸ் வச்சுருந்தாங்க.
எல்லா கடையுமே ஒன் பை ஒன்று உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன் வீடியோவில். இதில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான கேம்ஸ் அதுவும் இருந்துச்சு. குழந்தைங்க என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க.
இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே விளையாட்டு திங்ஸ் தான் இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி விளையாடக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டு ஐட்டமும் இருந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்டார்டிங் டைம் ரொம்ப கூட்டமே கிடையாதுன்னு சொல்லலாம், போக போக கூட்டம் வந்துச்சு. அப்புறமா சாப்பிட்றதுக்கான ஏரியா இருந்துச்சு, ஐஸ்கிரீம்ஸ் இருந்துச்சு, இந்த ஸ்டால் எல்லாமே இருந்துச்சு. இப்போ எக்ஸிபிஷன் போக முடிஞ்சவங்க எக்ஸிபிஷன் போங்க, எக்ஸிபிஷன் போக முடியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸிபிஷன் பற்றின டீட்டெயில்ஸை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமரி சோலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குமரி சோலை அலைவரிசை. நன்றி, வணக்கம்.